பார்ப்பதற்கு ஊசி மேல ஒரு காலும் தந்தலையில் இரண்டு கையும் சடைகளோடு முடிகளோடு கண்ணாதி கோலத்தோடு ஆமையோ அரகரா சிவ சிவா சம்போ மகாதேவா என்று அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஒரு மதளை வரம் குழந்தை வர வேண்டும் என்று அவர்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு ஆண்டவன் பகவானை கம்பத்தில் உட்கார்ந்து அரகரா சிவனே சம்போ மகாதேவா என்று அரும்பெருந்தவமானது இருக்கும் போது அவர்கள் செய்து வரக்கூடிய தவமானது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? எல்லாம் பாதி வத்த தலையிலும் அம்சடைகள் பின்ன மாட்டில் முளைத்தம்மாரோ அலமாட்டில் பூச்சோரியே அம்மா பூச்சோரியே அவளுக்கு தூக்கம் ரொம்ப 2 நாள் முடிஞ்சிருக்காவில்ல. தவம் காலையில 4 மணி வரைக்கும் வந்து பார்த்திருக்கா. ஆமா 4 மணி ஆயிடுது. 4:45 ஆயிடுதா? இந்த நாகராஜன் தவநிலையானது காத்தடித்து மணல் பறந்து காராஞ்செடி மேல் படர அன்னப்பச்சி கூடு கெட்ட அடக்கெல்லாம் முட்டை போட வந்து எச்சம் போட போலங்கள் போட்டது போல 12 வருட காலம் பகவானையும் தேடும் போது அவர்களோட தமங்களது 1 வருடம் 2 வருடம் ஐயவனை காணலையே 4 வருட காலம் கண்ணனை காணலையே 5-6 வருட காலம் ஆண்டவனையும் காணலையே 8 வருட காலம் ஈசனையும் காணலையே நாகராஜனுட தவங்கள் எல்லாம் 12 வருட காலம் 12 வருட காலம் பகவானை காணலையே குழந்தை வரமும் கொடுக்கவில்லை கடலிலே பளிங்கு வர்ண பாறைக்கு மேல அந்த பளிங்கு வர்ண பாறையில மதளை வரத்துக்காக நாகராஜன் நாககன்னி பெண்ணானவளும் அந்த நாககன்னி பெண்ணானவளும் 12 ஆண்டு காலம் தவம் அதில் இருக்கும் போது என்ன அண்ணா ஆகாரம் எதுவும் சாப்பிட்டாங்களா? ஒண்ணு கிடையாது.
பிற என்ன ஊன் உறக்கம் இல்லாமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி சாமோ அந்த ஆண்டவன் தவத்திலே இருக்கும்போது ஒரு நாள் தினத்திலே உத்த வெள்ளிக்கிழமையிலே ஆமாண்ணே கைலாச பர்வதத்தில் பகவான் பார்வதி கொலுவிருந்து வருகிறார்கள். அந்த ஆண்டவன் பகவானுக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? படியெழக்கூடிய வேலை. வேற என்ன வேலை? படைத்த மனுக்களுக்கு படியளப்பது பகவான் வேலை. அம்மா அவள் வேலை அல்லவா? படியளப்பு என்ன ஒரு இடத்துலயா நின்று அளப்பாரு? அது எப்படி இருக்க முடியும்? எத்தனை லோகம் போனோம், எத்தனை உலகத்துக்கு போனோம்? ஆமா, ஒரு நாடு ரெண்டு நாடு இல்ல, ஐயா 14 உலகமும் படி அளக்கணுமே பரமசிவம். எங்கெல்லாம் அலைவாரு. எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சிவசந்துக்களுக்குமே இறையளப்பது ஈசன் பகவானுடைய வேலை. அம்மா ஈசன் சிவபெருமானுடைய வேலை அல்லவா? கல்லில் உள்ள தேலைக்கும் கருவில் உள்ள புள்ளைக்கும் முட்டையில் உள்ள ஒரு குஞ்சிக்கும் முக்கண்ணன் பகவான் அல்லவா நமக்கெல்லாம் படி இழந்து கொண்டு வருகிறார். ஆமா, இப்ப படி நம்ம கட்டக்காரரு தான் இப்ப அளக்காரு நமக்கு. நான் பாருங்களேன், தவிச்ச வாங்கி தண்ணி எங்க இருந்து வருதுன்னு. அதே ஒரு பெரிய படியளப்பு புண்ணியம் இல்லையா? வேற யாரால இதை செய்ய முடியும்? இது யாரு சாமானிய செய்ய முடியுமா? அப்படி பகவான் படி இழக்க வேண்டும் என்று என்ன அதிகாலையில பகவான் இளந்தரிப்பார் அல்லவா? இளந்தரித்து வருகிறார் அல்லவா? தினசரி காலையில பகவான் படி இழந்து கொண்டு வரும் பொழுது வாரபோது ஒரு நாள் காலையில ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான் பூலோக மக்களுக்கு படி இழக்க புறப்படும் போது வருகின்ற போது ஒரு நாள் பகவான் தேவி பார்வதி வந்தார். பார்வதி வருகிறா 2 கரமெடுத்து வணங்கி ஆண்டவன் பகவானை வரவழைத்து என்னையா சொல்ல போறா? ஆண்டவா பகவானே சிவபெருமானே பரம்பொருளே, நீங்கள் படியளக்க போறேன்னு போறீங்களே, நீங்க படியளக்கத்தான் போறீங்களா? இல்ல மக்களை பூரா பட்டினி பஜிமா போட்டு வாரீரா? ஒரு நாளாவது என்னை கூட்டிட்டு போன நாள் உண்டா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆசபாசமா கூட்டு போறீங்களா? ஐயா உங்களோடு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? எனக்கு ஒரு ஆசை கடந்து அடிக்கத்தான் செய்து உங்க கூட வரணும்னு. புருஷன் கூட வர வேண்டும் என்று பொண்டாட்டிக்கு ஆசை இருக்கத்தானையா செய்யும். ஒரு ஆசை கடந்து அடிக்கத்தான் செய்து, ஆனா அவர் கூட்டு போக மாட்டேங்காரு. அதனால பகவானை இன்றைய தினத்தில் என்ன நீங்கள் படியளப்பதை பார்வதி கண்ணால பார்க்க வேண்டாமா சுவாமி? என்னுடைய கடை கண்ணாலே பார்க்க வேண்டாமா பகவானே? அதனால இன்றைய தினத்தில் என்ன ஐஸ்காரன் கொஞ்சம் குறைச்சடிங்கன்னு இங்க வந்து அலருது. ஆமா, ரொம்ப ஓவரா அடிக்காதீங்க. ஏன் அதுவும் சவுண்டு கேட்கணும்ல, அதுக்குதான் அவரை அடிக்காரு. படியளக்கும் பகவானோடு பார்வதியும் வருவேன் ஈஸ்வரியும் வருவேன் உங்களோடு வருவேன் என்று உமையவள் சொல்லும் போது படியளக்கும் பகவானோடு பார்வதியும் வருவேன் என்றார். பார்வதி சொல்லும் போது பகவானும் யாரு சொல்வார்? யாடு பெண்ண பார்வதி பகவானோடு பார்வதி நிமந்தையான வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாயம்மா என்ன சொன்னாலும் வார்த்தை சொல்வாயம்மா ஈசன் என்ன சொன்னாலும் மொழி சொல்வாயம்மா பகவானுக்கு கோபம் வந்து சாபம் அது கொடுப்பேனம்மா. அதனால் பெண்ணே பார்வதி கைலாசத்தில் இருந்திடம்மா கடவுள் மட்டும் போய்வாரே பார்வதியை இருந்திடம்மா பகவான் மட்டும் போய்வாரே பகவான் மட்டும் போய்வாரே
அம்மா இருந்திடம்மா அம்மா இருந்திடம்மா கடவுள் மட்டும் போய்வாரு அம்மா போய்வாரு பார்வதி 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 ஆண்டவா 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 படிகளக்க போறோம்னு போறல சுவாமி. ஆமா தினம் இதே தார சொல்லிட்டு போறாரு. ஆனா நீங்க நானும் சதா காலமும் உங்களோட வாழ்ந்துட்டேன். இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கேற்று வாழ்ந்தன இறைவா. இந்த லோகத்தை பூரா சுத்தி வாரேற ஒரு நாளாவது நம்ம மனைவிய கூட்டிட்டு போனோம்ங்கிற பாசம் உமக்கு இருக்கா? அந்த ஆசை உமக்கு இல்லாம போச்சு. ஒத்தையிலே போறேரு ஒத்தையிலே வாரேரு. ஆனா ஒண்ணு நீர் எங்க போறேரு எங்க வாரேரு எப்படி படி இழக்குரு அத பார்வதி ஒரு நாளும் பார்த்தது உண்டா? இன்னைக்கு கண்டிப்பா பாக்கணும். படியளக்கும் பகவானோடு பார்வதி பூலகத்துக்கு வருகிறேன்னு சொல்லும் போது சொன்னபோது அப்பதான் பார்வதியை கூப்பிட்டு பகவான் சொல்றார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? அம்மா பெண்ணே பார்வதி, பார்வதி பார்வதி உலகத்துல ஒரு ஆம்பளை யார வேணாலும் கூட்டிட்டு போயிட்டு வரலாம். யார வேணா கூட்டிட்டு போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துடலாம். ஆனா ஒரு பெண்ணா பிறந்தவள ஆம்பளை கூட்டிட்டு போயிட்டு வருமுன்னு ஆமா ஆமா தேரம் பொழுது விடிஞ்சிருமே. நீ சீவி சிங்காரிச்சு சேலை கட்டி புறப்பட்டு வருமுன்னு ஆமையா ரூட்டு பஸ் எல்லாம் போயிரும், டவுன் பஸ்ஸும் போயிரும், மினி பஸ்ஸும் போயிரும். சரி இப்ப ஆட்டோட தான் போகணுமோ? ஒத்தையில தான் நம்ம 2 பேரும் நடந்துதான் போகணும் கயத்தாத்துக்கு. ஓஹோ அப்படி உனக்கு அம்புட்டு நேரம் ஆமா, அம்புட்டு நேரம் ஆகும். ஆகும் ஆகும் ஆகும். பார்வதி ஓ யாரு வாய் சும்மா இருந்தாலும் உன் திருவாய் சும்மா இருக்குமா அம்மா? ஒரு காலமும் இருக்காத. ஒரு காலம் சும்மா இருக்காது. முணுமுணுத்த பார்வதி முணு 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 முணுட்டு வருவம்மா என் கூட. அமையா அமையா பார்வதி அம்மா பெண்ணே பார்வதி பாதாள உலகத்தில் ஆண்டவன் படிகளக்க போன பகவான் ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு விதமான முறையில நான் படைத்திருக்கிறேன் அம்மா. ஒவ்வொரு கூறுத்தக நான் படைத்திருப்பேன். என்னுடைய படி அளப்புல ஒருவனை ஆண்டியாகவும் படைத்திருப்பேன், ஒருவனை அரசனாகவும் படைத்திருப்பேன். அமையா ஒருவரை பண்டாரமாக படைத்திருப்பேன், ஒருவரை பணக்காரகம் படைத்திருப்பேன் அம்மா. பார்வதி என் படைப்பில் பலவிதமான முறைகள் உண்டம்மா. பகவானுடைய படைப்பில பத விலங்குகள் உண்டு. பட விலங்குகள் ஒருவனை ஆண்டியாகவும் படைத்திருப்பேன். அமையா கூன் குருடு செவிடு நொண்டி ஊமை என்று படைத்திருப்பேன் அம்மா. அமையா பார்வதி ஊனமற்ற மக்களை நான் படைத்திருப்பேன் அம்மா. பார்வதி என்னோடு நீ வந்தையானா உன் மனமோ ஏழை இறக்கம் கொண்ட மனம் உள்ளவள். நம்ம ரொம்ப இறங்கிய மனசு. ஓ சாமி, போய்கிட்டே இருக்கும்போது என்ன வழியை மறிச்சு நிறுத்திடுவேன். ஆமா ஆமா, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் அங்க போயிருக்கான், இவனுக்கு இப்படி படி இழக்கரு அப்படின்னு சொல்லி என்ன வம்புல மாட்டி விட்டுறாத. மாட்டி விட்டுறாரு ஆண்டவா பகவானே. பகவானே பகவானே, இவர் ஆண்டியா நிக்காருன்னு கேப்ப. அவர் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டியா தெரு தெருவா அலைதாரு. இவர் அரசனா இருக்காரு இந்த ஊர்ல கேப்ப. அவர் ஏகப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருக்காரு. அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. பண்டாரமா இதாருன்னு கேப்ப. அம்மோ அமையா, ஒவ்வொருவரை பார்த்து ஒவ்வொரு கேள்வி கேட்பாயம்மா. பார்வதி ஆண்டவன் பகவானுக்கு கோபமானது வந்து கோபம் வந்து உனக்கு சாபத்தை கொடுப்பேன் பெண்ணே பார்வதி. பார்வதி அம்மா முன்னால் ஒரு காலத்தில் அடி பெண்ணே பார்வதி, முன்னால் ஒரு காலத்தில் அடியள்ளக்கும் பகவானோடு பார்வதியும் கூட வந்து பகவானை மதியா
பதில் வார்த்தை சொன்னதாலே பகவான் தேவி பார்வதியா பகவான் தேவி பார்வதியே கற்கனுக்கு மகளாக மகளோ பிறவி செய்தே அதுகள் கூட பொய்யான அரசல் வேடுவர் உன்னை பிறவி செய்தே அது கூட பொய்யான் பறையனுக்கு பிள்ளையாக பிறவி செய்தே அதனால் பெண்ணே பார்வதியே கைலாசத்தில் இருந்திடம் கடவுள் மட்டும் போய்வார் பார்வதியே இருந்திடம்மா பார்வதியே இருந்திடம்மா அவன் மட்டும் போய்வார் வார்த்தை ஒன்று ஆண்டவனே பகவானே தேவி பார்வதி நாங்களோடு வரும்போது வாயோட்டவை பேச மாட்டேன் வார்த்தை சொல்ல மாட்டேன் ஈசன் என்ன சொன்னாலும் மொழி பேச மாட்டேன் பகவான் என்ன சொன்னாலும் வார்த்தை பேச மாட்டேன் அடியளக்கும் பகவான் பார்வதியும் வருவேன் இளக்கும் ஈசன் ஈசன் ஈஸ்வரியும் வருவேன் அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலும்பா பார்வதி அவன் பிடிச்சதுதான் 3 என்னையா படியளக்கும் பகவானோடு பார்வதி வருவோம்னு ஒத்த கால நிற்கும் போது அவள் நிற்கின்ற போது அந்த பார்வதியை வரவழைத்து பகவான் ஒரு கதையை சொன்னார். என்ன கதையை சொன்னாரு? அம்மா அம்மா பார்வதி பார்வதி உங்களோடு வாரம்னு ஒத்த கால நிக்கிறீ அம்மா. அம்மா உங்களோட வாரம்னு ஒத்த கால நிக்கிய. படியளக்கும் இந்த பகவானுக்கு பூலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா அம்மா? இப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நேர போய் படி அளக்கவருக்கு என்ன கஷ்டம்? ஒன்னா ரெண்டா உலகத்துல சொல்ல கணக்கே இல்ல. அம்மா பெண்ணே பார்வதி பார்வதி பகவானுடைய கஷ்டம் ஒன்னா ரெண்டா உலகத்துல நான் சொல்ல நம்ம கணக்கே கிடையாது. அம்மா பெண்ணே பார்வதி பார்வதி பல கஷ்டங்களுக்கு ஆளாகி வருகிறேன் அம்மா. ஆமா ஆமையா என்னோடு வர வேண்டாம் என்று பகவான் சொல்லும் போது எவ்வளவோ சொன்ன போது அந்த அம்மா பார்வதாதேவி கேளாமல் அவ அன்னைக்கு கேட்டலாம் அன்னைக்கு கேட்க போறா. படியளக்கும் பகவானோடு பார்வதி வருவேன் என்று புடிவாதத்தில் நிற்கும் போது சொல்லும் போது அந்த பார்வதியை வரவழைத்து நம் பகவானும் அழைத்து கொண்டு அந்த பகவானும் பார்வதியோ அவர்கள் பூலோகம் வருவார். இந்த பூலோகம் தன்னதிலை எறும்பு முதல் யானை வரை ஒரு உயிர்க்கு
கண்ணுக்கும் குறவில்லாமல் அடியளந்து வருகும் போது பாதாள உலகத்தில் நாகலோகப்பட்ட கடலதில் வழங்கி வருண பாறை மேலே பகவானுடைய சத்தம் வருண பாறை மேலே அழகு வருண பாறை மேலே அரணார் சத்தம் கேக்குதையோ ஆண்டவனே பகவானே நாகலோகப்பட்ட கடலதில் ஆஞ்சத்துவம் கேட்பதென்ன அழகு வருண பாறை மேலே அரணார் சத்துவம் கேட்பதென்ன யாரு எங்கு தவம் இருக்க எனக்கு அறிய சொல்ல வேணும் பகவானை வரவழைத்து அம்மா பார்வதியால் கேட்கும் போது ஞான சிவபெருமா கண்ணையே திறந்து பார்த்தார் நாகராஜன் தவத்தை கண்டு நாககன்னிய தவத்தை கண்டு யாடி பண்ண பார்வதியே நாகலோக பட்டணத்தில் மூடி ராஜனுக்கும் நாககன்னி பெண்கொடிக்கும் சொத்திருக்கு சுகமிருக்கு சொத்தாள பிள்ளை இல்லை மண்ணிருக்கு மனையிருக்கு மகளை மட்டும் இல்லை அம்மா நாகராஜன் நாககன்னி தெய்வானம் வேணுமல்ல ஆயிரம் மூல கம்பத்தில் 12 வருட காலம் 12 வருட காலம் ஆரத்தவம் செய்து வாரா சொல்லுகிறார் அம்மா பெண்ணே பார்வதா தேவி பார்வதி இந்த நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாககன்னி பெண்ணானவளுக்கும் குழந்தை வரம் கிடையாதம்மா. ஏன் நாதா அதனால குழந்தை வர வேண்டும் என்று பகவானை தேடி தவம் இருக்கிறார் அம்மா. அம்மா பகவான் நினைச்சு 2 பேரும் தவம் இருக்கிறார்களே அம்மா என்று பார்வதியை வரவழைத்து பகவான் சொன்னபோது இந்த பார்வதி என்ன செய்யணும்? அவ வேலையை போகணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தமா அவர் பின்னால போனமான்னு இருக்கணும். வாயை சும்மா வரவே மாட்டாளவா. அப்பதான் பகவான் தேவி பார்வதி வாயை திறக்கா. என்னையா ஆண்டவா நாகராஜனுக்கும் நாககன்னி பெண்ணானவளுக்கும் என்ன ஏன் பிள்ளை இல்லைன்னு கேட்டா பார்வதி. எதற்கு அவளுக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்ல? ஏன் இவர்களுக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னு கேட்டா பகவான் தேவி பார்வதி. நல்ல பௌரமா உள்ள கேப்பா இல்லையா? அப்ப பகவான் சொன்னாரு, என்ன அம்மா பார்வதி உன் பழைய பல்லவியை நீ ஆரம்பிச்ச பத்தியா? நீ இருந்தாலும் ஒரு ராசி இருக்க விடாத. நீ இருந்தாலும் ஒரு திருவாய் இருக்காதம்மா. என் முணுமுணுத்த பார்வதி அம்மா என்னம்மா நாகராஜனுக்கும் நாககன்னி பெண்ணானவளுக்கும் சரி 7 தலைமுறைக்கு அவர்களுக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாதம்மா. ஆமா குழந்தை கிடையாது. அது அவர்கள் முன்னோர் செய்த பெரிய பாவம். அமையா 3 தலைமுறைக்கு முன்பதாக ஒரு மலையரசன் வேடுவனை அமையா படமெடுத்து கொண்ட பாவத்திற்கு இவர்களுக்கு குழந்தைன்னு சொன்னார் பகவான். ஆமா சொல்லுகிறார், குழந்தை கிடையாது சொல்லுகிறார்.
எவ்வளவு நாள் தவம் இருந்தாலும் புத்திர பாக்கியம் கிடையாதம்மா நாகராஜனுக்கு. நாகராஜன் நாயகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாதம்மா என்று பகவான் சொல்லும் போது பார்வதி சொன்னா. என்ன சொன்னா? ஆண்டவ பகவானே சிவபெருமானே 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 நீங்களாயிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லலாமா சுவாமி? சொல்லலாமா சுவாமி. அந்த நாககன்னி பெண்ணானவள் என்ன அவள் என்னை போல ஒரு பெண் அல்லவா சுவாமி? அவள் என்னை போல ஒரு மங்கை அல்லவா சுவாமி? எனக்கு ஒரு குழந்தை இல்லையானால், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையானா என் மனமானது எவ்வளவு வருத்தப்படும் ஐயா, ரொம்ப சங்கடப்படுமே. பெண் மனம் பெண்ணுக்கு தான் தெரியும் சுவாமி. சொல்லுவார்கள் அவளும் என்னை போல ஒரு பெண் அல்லவா? அவன் என்னை போல ஒரு மங்கை அல்லவா? அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் மறந்து மன்னித்து ஆண்டவன் பகவான் சென்று நாககன்னி பெண்ணானவளுக்கு ஆமையா கண்டிப்பாக ஒரு குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி. சுவாமி பகவானே ஒரு மதளை வரமானது கொடுக்க வேண்டும் ஈஸ்வரா. ஒரு பிள்ளை வரமானது கொடுக்க வேண்டும் பகவானே பரம்பொருளே. அப்படி ஆண்டவன் பிள்ளை வரம் கொடுக்காமல் போனீரானால், நீங்க கொடுக்காம தந்தீலானா, நான் பகவன் தேவி பார்வதியா கைலாசோ வரவே மாட்டேன், கடவுளோடு வாழ மாட்டேன், பகவானுக்கு மனைவியாக பார்வதி நான் இருக்க மாட்டேன், ஈசனுக்கு மனைவியாக தேவி இருக்க மாட்டேன், பகவானை மதியாக பார்வதியால் சொல்லும் போது பகவானுக்கு கோபம் வந்து பார்வதியை வரவழைத்து பகவான் யாரு சொன்னேன் அம்மா பகவானை மதியாமல் வார்த்தை சொன்னையாக அது கொடுப்பேன் என்று ஏற்பட்ட நேரத்தில் பகவானை மதியாமல் வார்த்தை சொன்னதாலே பார்வதியும் எனக்கு வேண்டாம், பகவானோடு வாழ வேண்டாம், கைலாசம் உனக்கு இல்லை, கடவுளோடு வாழ வேண்டாம், வந்தவி பார்வதி நேர கற்றாலும் எழுத்து அறிவு பெற்றால் புத்தி பகவான மதியாமல் வார்த்தை சொன்னதாலே பகவான் தேவி பார்வதி இன்னும் 8 நாளைக்குள்ள அடுத்த செவ்வாய்க்கிழமையில நாகமுடி ராஜனுக்கு நாககன்னி பெண்கொடிக்கு பகவான் தேவி பார்வதி அட்டகாளி 8 பேரும் அவதரிக்க வேணும். தேவி பார்வதி 8 பேரும் அவதரிக்க வேணும் அம்மா. ஆழியர்கள் பிறக்கும் போது முதலாவது பிள்ளையாக தேவி பார்வதிய சந்தேன மாறியாக பார்வதியும் பிறக்க வேணும், சர்வ உலகை ஆள வேணும். 2வது மகளாக ஆளி அம்மனாக காளியாக பிறக்க வேணும், உலகம் ஆள வேணும். 3வது பிள்ளையாக கூடாதிய பிரபயம்மா கூடாதியா உலகை ஆழ்வயம் குத்தி அம்மனாக பார்வதி போய் பிறப்பயம்மா ஐயோகம் ஆழ்வயம்மா. 5வது பிள்ளையாக அந்த ஆரிய பிறப்பயம்மா அழிவு உலகம் ஆழ்வயம்மா. 6வது பிள்ளையாக துர்க்கையாக பிறப்பயம்மா உலகம் கட்டி ஆழ்வயம்மா. 7வது பிள்ளையாக உன்னவனமா பிறப்பயம்மா உலகத்தை ஆழ்வயம்மா. 8வது குழந்தையாக காளியாக பிறப்பயம்மா காளியாக பிறப்பயம்மா அழிவு உலகம் ஆழ்வயம்மா. பார்வதிக்கு சாபமாறு
பகவானும் கொடுப்பாரா கைலாசம் வருவா